4th டைப். ஓகே, இப்போ இந்த 4 வகையான மூட்டு வலியாக இருந்தாலும் சரி, இதற்கான ஒரு பொதுவான பாதை, தீர்வு பாதைகள் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, மூட்டுகளுக்கான கண்ட்ரோல் மையம் யாருன்னு பார்த்தா, நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம், கிட்னிஸ் தான். நம்முடைய சிறுநீரகங்களை நம்ம சரியாக இயங்க வச்சுட்டோன்னா மூட்டுகளுடைய நல்ல ஒரு செயல்பாட்டுக்கான வழிவகைகளை நம்மளால் ஏற்படுத்தி தர முடியும். சரி, அப்போ சிறுநீரகங்களை நம்ம எப்படி சரி பண்ண முடியும்னு சொல்லி முதல்ல பார்க்கலாம். இந்த மாதிரி மூட்டு பிரச்சனை இருக்கவங்களுடைய கால்களை இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு அதிகமாக இருக்கும், இன்னொரு சைடு கம்மியாக இருக்கும். ஒரு கால் ஏத்தியமாகவும் ஒரு கால் இறக்கமாகவும் இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம உடம்புடைய லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடுக்கும் நடக்கக்கூடிய இம்பேலன்ஸ் தான் ஒரு வலியாகவோ நோயாகவோ மாறும். ஸோ அப்போ இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே பேஷண்ட்டுடைய கால்களை நேராக வச்சிடணும். வச்சுட்டு எந்த கால் உயரமாக இருக்கோ அந்த காலை கிளாக் வைஸில்